ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சால்மன் சுஷி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிக்கை தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு மீன் பிடிக்க வைக்கலாமா? ஓகே, 2 மீன் பிடிச்சிட்டான். புடி அதை புடி. ஐயோ, பாட்டிலை பிடிச்சிட போறீங்க. நல்லா பிடிங்க. பிடிங்க எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சிட்டிங்களா? ஓகே, அதை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி வந்துட்டுடா. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, தண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்களா? ஓகே, அது வேகிறதுக்குள்ள இந்த கேரட், அவக்கடா, வெள்ளரிக்காய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, சீவிட்டிங்களா? அப்பப்போ டஸ்ட்பினில் போட்டுட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த சால்மன் சுஷி ரெடி ஆகுமா. ஓகே, கட் பண்ணிட்டீங்களா? அழகாக கட் பண்ணிக்கோங்க. அது வேற ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கே, அதை வேற எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நல்லா சக்கன்னு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த ஃபிஷ்ஷையும் 2 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சா? ஓகே, அதை ஆஃப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஓகே, பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ், ஒரு ரைஸ் ஃப்ளோரை வச்சு அது மேலே என்ன போடணும்னு தெரியலையே. ஓகே, க்ளூ கேட்போம். ஓகே, ஒரு கேரட், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு ஃபிஷ்ஷை வச்சு நல்லா சுருட்டிக்கணுமா. இப்போ சால்மன் சுஷி 1 ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரைஸ் பேப்பர் வச்சு அடுத்து ஒரு கேரட்டு, ஒரு வெள்ளரிக்காய், அப்புறம் ஒரு அவக்கடா போட்டுடலாம். ஓகே, அதையும் நல்லா சுருட்டிக்கோங்க. இப்போ அடுத்தது பண்ணிக்கோங்க. நாங்கள் மொத்தம் 3 பேர் இருக்கோம். 3 செஞ்சிடலாமா? ஓகே, செய்யலாம். ஓகே, நல்லா சுருட்டியாச்சா? ஐயோ, அவன் தூக்கிட்டு போயிட்டானே. இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, இன்னொன்று ரெடி பண்ணுவோம். ஓகே, இதில் கேரட், நான் அந்த ஃபிஷ்ஷை தான் அவன் தூக்கிட்டு போயிட்டானே, அந்த கேட்டு. சரி, ஓகே, இருக்கிறத வச்சு பண்ணலாம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சா? அழகாக சுருட்டி இருக்கீங்களே, வேறு லெவல் நீங்கள். ஓகே, இதை அழகாக கட் பண்ணிக்கோங்க, சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஓகே, கட் பண்ணியாச்சா? கொஞ்சம் உப்பு, ஆனியன் வச்சு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். பிக்கு வந்துட்டான், அவனுக்கு ரொம்ப பசிக்குதான். கொடுத்துருங்க. நட வாங்க மாட்டான். ஓகே, சாப்பிட்டான். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.